எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. ஈசானத்தில் ஈஸ்வரனை நீதி அரசரை ஈசானத்தில் அடுப்பு வச்சு எரித்தான். இப்போ சனீஸ்வரி அந்த சட்டியை எரியிற சட்டியை ஓம் தலையில் வச்சாச்சு. அவன் வீட்டில் ஈசானத்தில் எரிய அவன் குடும்பமே எரியணும். அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம் பேத்தி வரைக்கும் உடம்பு எரிச்சலை விட்டுருங்க. எரிஞ்சிக்கிட்டே அலையணும். உட்காரக்கூடாது, எங்கனையுமே உட்காரக்கூடாது. நாசம் பண்ணி வச்சுருக்கான். கடவுள் ஒன்று நம்மளை படைக்காரு. சிம்பிளாக சாப்பிட்டு எங்கனையா உழைச்சி சாப்பிடுவோம். பூமியில் விவசாயம் பண்ணிச்சா கூறு அடித்து பில்டிங்காக போட்டு இந்த அக்கினியை எரிச்சுட்டு அவரை மடக்கி, ஐயாவை மடக்கி, ஈஸ்வரனை மடக்கி அக்கினியை எரிச்சிட்டே நாசம் பண்ணிட்டேன். இப்போ குளுமையாக உட்காந்துட்டார். பூமி மேலே உட்காந்துட்டார், உச்சியில் உட்காந்துட்டார். இப்போ வெயில் தாக்கம், மழையுடைய தாக்கம். மழைன்னா என்ன இறக்குவார். இப்போ வெயில் தாக்கம் எவ்வளோ இறக்கியிருக்காரு, அதுக்கு மேலே இப்போ மழை தாக்கம் இறக்குவார். இறக்கையில் வீட்டுக்குள்ளே படுத்துருமா அந்த பில்டிங்கை ஒரு ஆட்டுவார். அப்போத்தான் இந்த மானிட பிறவிக்கு உணர்வு வரும். அது தண்டி வராது. இன்னும் பில்டிங்கை போடுதான் நீதிமன்றத்தில் நுப்பாட்டணும். அது நுப்பாட்ட முடியாது. இது வெறும் வந்து தான் நுப்பாட்டி கணக்கு எடுப்பார். ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு எங்கே பத்திரப்பதிவில் தூக்குவார். எல்லாம் அங்கே நாய் மாதிரி காக்கணும். அங்கே தானே போய் பதிவு தான் அங்கேருந்தே கணக்கு எடுத்து வருவார். அங்கே 3க்கு 3 நீதிபதியை உட்கார வைப்பார். ஒவ்வொரு பத்திரப்பதிவில் சைடில் அவங்களுக்கு பாதுகாப்பு போட்டு உட்கார வைப்பார். அதில் தான் மாட்டி உள்ளே வருவான். மாட்டையில் வீடுந்தோறும் மாட்டையில் ஆதார கார்டு ரேஷன் கார்டு 5க்கு 5 நீதிபதிக்கு போகணும். அலையணும், நாய் மாதிரி அலையணும். சேட்டை பண்ணால பூமியில் ஆணு பண்ணி சேட்டை பண்ணிச்சுல, அந்த சேட்டை நடிகை அந்த கணக்கு வரும். அவன் கோடி அவனால அந்த கோடி இப்படி தான் வரும். அதான் தெற்கு பாளையம் ராஜபாளையம் போட்டிருக்கு. நடிகர் எல்லாம் முட்டா வேலை அது எப்போ போட்டாரா ஒன்று இங்கே சென்னை டு மெட்ராஸில் இங்கே அங்கேருந்து இங்கே அள்ளிட்டு வருவார். ரயில் பேனை மாதிரி அள்ளி கொண்டு வந்து சும்மா துவைச்சி உட்காரப்பார். அதே மாதிரி அரசியல்வாதிக்கு இந்த துவைப்பு தான் துவைச்சி எடுக்கணும். எப்பா இந்த ட்ரெஸ்ஸு ஆடையில் உட்காந்துட்ட முழிச்சு பார்த்து தமிழ்நாடு முழுவதும் முழிச்சு பார்த்து கந்தல் கோலம் ஆக்கிரு. இடத்து ரேட்டுகளை வச்சு இந்த காகித பேப்பர் அதெல்லாம் கோடிக்கணக்காக வச்சுருக்கான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டு ஆதார கார்டில் பல கோடி வச்சுருக்கான். அதை பிடிக்கிறது, நீதிமன்றத்தில் தள்ளுறது உன் வேலை. ஐயா மிதிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பார். ஒற்று மிதி 10 சட்டம் தான். சட்டத்தில் உள்ளே மாட்டுவான். 10 சட்டம் 3 சட்டம் ஐயா கையில் இருக்கும். நீதி அரசர் கையில் இருக்கும். நீதிபதி ஜட்ஜி கணக்கை முடிப்பார். நீதி அரசர் கையில் இருக்கும் 3 சட்டம். நீதி அரசர்ப்பா அவர் தான் 3 சட்டத்தை வச்சுக்கிட்டே அலைவார். கையில் வச்சுக்கிட்டே சுற்றுவார். உலகமே சுற்றுவார். உலகமே அடி விடும். உலகத்துக்கே மிதித்து தருவார். இப்போ வரும் அப்படின்ட்டாரு மழை. இப்போ ஒரு குளிக்கு விடுவார் ஐயா. முக்கால் சத்தியப்பா.